ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய திமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய திமகி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இப்பொழுது நாம் எத்தனையோ சௌக்கியங்கள், சந்தோஷங்கள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், இதை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களை பார்த்து இதுபோல் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்குள் எந்த விதமான சூழ்நிலைகளில் துக்க சுகங்கள் அவர்களுக்கு இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. வெளிப்பார்வைக்கு ஆடம்பரமான வாகனம், கார், வீடு, வாசல், வசதிகளை மட்டும் வெளிக்கண்களுக்கு நாம் பார்த்து விட்டு அவர்கள் போகிற போக்க நானும் அதுபோல் இருக்க வேண்டும் என்று அநேகமாக எல்லோரும் நினைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், வேதனைகள் என்னவென்று உங்களுக்கு சொல்லுவார்களா? நீங்கள் தெரிந்து கொள்ள முடியுமா? ஆனால் இந்த கண்ணினால் பார்க்கின்ற பார்வையை வைத்து ஒரு முடிவுக்கு வந்து விடுகின்றோம். இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. அது அல்ல. உண்மையில் பல வேறு ரகசியங்கள் இருக்கின்றது. அவரவர்களை விசாரித்தால் அவர்களுடைய பலு, பாரம், சுமையானது அவரவர்களுக்கு தெரியும். எருது நோவை காகம் தெரியுமா என்று ஒரு முதுமொழி உண்டு. எருதுவானது உடல் ஆரோக்கியம் கொண்டு நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது அதன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டு காக்கையானது சவாரி செய்து கொண்டு போகும். ஆனால் அந்த எருதனுடைய கஷ்டம் காக்கைக்கு தெரியுமா? தெரியாது. அதற்கு வேண்டியது சவாரி செய்வதற்கு ஒரு மிருகம் தேவை, காளை தேவை. இப்படி ஓடுகின்ற காலம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நாம் 4 பேருக்கு நல்லது செய்கின்றோமோ இல்லையோ, தீமை செய்யாமல் இருக்க வேண்டும். ஆனாலும் இந்த பிறப்பில் ஏதாவது தினமும் குறைந்த பட்சம் நல்ல செய்திகளை பகிர்ந்து அளிப்பதை, ஷேர் செய்வது கூட ஒரு புண்ணியம். அந்த அளவுக்கு நமக்கு மெய்ஞானத்தினுடைய அளவு முற்றி விஞ்ஞானமானது நமது கையிலே வந்துவிட்டது. அதனால்தான் அந்த காலத்திலே செய்திகளை படிப்பதற்கு செய்தித்தாள் மற்றும் சிறிய இடங்களிலே, ஓரிரு இடங்களிலே வானொலி, தொலைபேசி இருந்தது. இன்று பரவலாக உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் கைபேசி, அலைபேசி என்கின்ற செல்போனானது வியாபித்து கொண்டே வருகின்றது. அன்று ஒரு விதமான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு அலைபேசி வந்துவிட்டது. உதாரணமாக, நாம் ஒரு மொழியில் பேசும் பொழுது அதை மாற்றி அமைத்து எந்த மொழிக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். நமக்கு ஒரு மொழி தெரிகின்றது, உதாரணமாக ஆங்கிலம். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆங்கிலம் தெரியவில்லை. வேறு ஒரு மொழி, தெலுங்கு, கன்னடம், தமிழ், ஏதோ பல மொழிகள், ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி, இப்படி பல மொழிகள் இருக்கின்றது, ஸ்பானிஷ். இந்த மொழிகளில் அவருக்கு நாம் தெரிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு அந்த மொழியினுடைய பயிற்சி இல்லை என்றாலும் இந்த ஆன்மீகத்தின் உதவியினால், விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றமும் உதவியாக இருந்து இப்பொழுது பல மொழிகளிலே மொழிபெயர்த்து அவரவர்களுக்கு தேவையான மொழியிலே நாம் பேசுகின்ற அதே வார்த்தையானது ஆடியோ, ஒலி மூலம், லைட்டு கிடையாது, ஒலி, சப்தம், அது மூலம் அவர்களுக்கு மாற்றி அமைத்து அதே நேரத்திலே எழுத்து வடிவமாகவும் கொடுக்கின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் வந்துவிட்டது. எல்லோருக்கும் தெரியும். இதை நியாயமாக நல்லதுக்கு மட்டும் உபயோகப்படுத்துபவர்களுக்கு அதிகமான நல்பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்லவை, புண்ணியங்கள், ஆன்மீகங்கள், தான தர்மங்கள், உபன்யாசக்காரர்கள் அவர்கள் சொல்கின்ற நல் விஷயத்தை மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள்,
நாமபாராயணம் செய்கின்ற பாகவத உத்தமர்கள் சொல்லுகின்ற எத்தனையோ கீர்த்தனைகள், வேத மந்திரங்கள், தமிழ் மந்திரங்கள், இப்படி பாசுரங்கள், இவைகளெல்லாம் நாம் மொழிபெயர்த்து அனுப்புவதற்கு நமக்கு தகுந்த உதவியாளரோ வசதிகளோ இல்லை என்றாலும் தற்காலத்திலே அந்த மாதிரியான ஒரு முறையானது வந்து இருக்கிறது. ஆனால் நல்லதை கத்தியை வைத்து கொண்டு காய்கறிகளை அறிந்து அதில் சமையல் செய்து இறைவனுக்கு படைத்து தான தர்மங்கள் செய்வது கத்தியினுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும். அதை வைத்து தகாத முறையிலே அருவருக்கத்தகையிலே அடுத்தவரை பயம் காட்டும் கொள்ள சென்றால் அதுவே ஆபத்தாக விபரீதமாக முடிந்துவிடும். அதுபோல் இந்த விதமான காலத்தில் நாம் எப்படி நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு பறவை அன்னபக்ஷி போல அதை எடுத்துக்கொள்வதுதான் நல் திறமையை தவிர வேறு அல்ல. உதாரணமாக நாம் வருவோம். எல்லோருக்கும் சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் நல்ல குழந்தை, அறிவார்ந்த குழந்தை, அறிவு வளர்ச்சி, ஞானம், இறை காரியம், தானம், தர்மம், நல்ல புத்தி, நல்ல ஒழுக்கம், டிசிப்ளின் இருப்பதற்கான குழந்தைகள் பிறக்க வேண்டும். அப்படி குழந்தைகள் பிறக்கும்போது எத்தனையோ எதிர்வினை சக்திகள், கண் திருஷ்டிகள், போட்டிகள், பொறாமைகள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி எத்தனையோ பேருக்கு குழந்தையே இல்லாமல் பலவிதமான மருத்துவ அதாவது வைத்தியத்தை நாடி மருத்துவரை நாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் தகுந்த இடங்களை நோக்கி பயணம் செய்து அங்கே உள்ள இறைவனை வணங்கும் பொழுது அவர்களுக்கு அழகான ஆயுள், நல்ல நீண்ட ஆயுள், அழகு, ஆரோக்கியத்துடன் நல் குழந்தை பிறக்க வைக்கும் இடமானதுதான். எப்படி என்றால், நாம் என்னதான் மனிதனுடைய முயற்சி ஒன்று இருந்தாலும் அதை தாண்டிய ஒரு இறை சக்தி ஒன்று லீலைகள். கம்சவதம், அந்த தேவகிக்கு பிறந்த அத்தனை குழந்தையிலே 8வது குழந்தையானது பிறக்கும் பொழுது கம்சன் அழிவான் என்பதை தெரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக கொன்று தீர்த்தான். ஆனால் 8வது குழந்தையானது பிறந்த கிருஷ்ண பகவான் சிறையிலேயே பிறந்தான். பிறக்கும் போதே சிறைவாசம். அன்றிரவே ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரே இரவில், ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்தான். இப்படி உங்களுக்கு தெரியும், தேவகியினுடைய குழந்தை வளர்ந்த இடம் யசோதா. இப்படி பெற்றவள் தாய் இருக்க அந்த குழந்தையை அரவணைத்து ஆறத் தழுவி விளையாடி கொஞ்சி பாலூட்டி வளர்க்க வேண்டிய பருவத்திலே தனது குழந்தையை பிரிந்த ஏக்கம் அந்த தாய்க்கு இருக்குமா இருக்காதா? அந்த ஏக்கம் தீருவதற்கு முன்பாக பிறந்தவுடன் கிருஷ்ணர் தான் பரந்தாமன் என்கின்றதை அறிவுறுத்துவதற்காக அந்த கம்சனை எப்படியோ ஒரு விதத்திலே வதம் செய்வதற்காக, ஆனால் முன்பாக குறிக்கப்பட்டது, இறைவனால் நிர்ணயம் செய்யப்பட்டதை யாராலும் மாற்ற முடியாது. எந்த ரூபத்திலும் அது வரும். கொடுக்கின்றது கொடுத்து கொண்டுதான் இருக்கும். அது நல்லது கெட்டதாக இருப்பது அவரவர்களின் விதி பயனே என்று சொல்வார்கள். இப்படி குழந்தையானது வளர்ந்த இடம் ஒன்று. இந்த 5 வயது வரை யமுனா நதிக்கரையை கடக்கும் பொழுது இறைவனுக்கும் சோதனை உண்டா என்றால் அது சோதனையாக இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் எதிர்காலத்திலே சோதனை வந்தால் எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டும் என்று, அதாவது மூலாதார சக்தியிலே எப்படி உருவாகி சகசரகாரத்திலே குண்டலினி யோக சக்தி எப்படி உற்பத்தி ஆகின்றதோ அதனுடைய ஒரு பாகமாக இங்கே இறைவன் யமுனா நதிக்கரையிலே கூடையிலே சுமந்து கொண்ட வசுதேவனுடைய கூடை, தலையில் இருந்த கூடையானது மழை பெய்கின்ற காரணத்தினால் குழந்தை நனைந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் ஆதிசேஷனாக பகவானை உருவெடுத்து குடையாக காவந்து செய்தார். இன்றும் பல பெருமாள் ஆலயத்திலே சந்தான கோபாலருடைய கிருஷ்ணனுடைய அருகிலே அந்த நாகரானது ஆதிசேஷனுடைய அரவணைப்பில் தான் அந்த குழந்தை உருவம் இன்றும் இருக்கின்றது. இப்படி அந்த குழந்தை உருவமானது வளர்ந்து பெரிய நிலையில் வந்து உலகத்திற்கே மகாபாரதம் என்கின்ற கீதையினுடைய உபதேசம் செய்யும் வண்ணம் பெரிய ஆளாக ஆனார்.
பகவான் கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்து ஓடி விளையாடி தவழ்ந்த இடமானது தான் மதகரம். கும்பகோணம் திருக்கருகாவூர் சோத்தமங்கலம் அருகிலே உள்ள அந்த இடத்தினுடைய சக்தியை தெரிந்து கொண்டால் குழந்தை பாக்கியமே இல்லை என்று இயங்குகிறவர்களுக்கு நல்ல விடிமோட்சம் கிடைக்கின்றது. திருக்கருகாவூரை சுற்றி எத்தனையோ கோயில்கள் இருக்கின்றது. இந்த சோத்தமங்கலத்திலே சோறு என்கின்ற சொல் உண்டான இடம். இப்படி பலவிதமான ரகசியங்கள் கொண்டு ராவணன் எப்படி ஒரு பெண்ணால், நாம் நினைக்கின்றோம் சீதையினால் ராவணனுக்கு கேடு என்று நினைப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், தனது சகோதரியின் கணவன் ஒரு சிறு நாட்டினுடைய அரசனாக, குறுநில அரசனாக இருக்கும் பொழுது பெரிய அரசனுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு காலத்தில் முறை இருந்த பொழுது, அந்த ராவணனுடைய தங்கையானவள் சூர்ப்பனகை, அவருடைய தங்கை, கணவன்தான் அந்த சிறு அரசன். அந்த அரசன் அந்த கப்பம் கட்ட, நான் ஏன் என் மைத்துனனுக்கு கப்பம் கட்ட வேண்டும், அவன் அரசனாக நினைக்கவில்லை, முடியாது என்று சொன்னான். அப்படி முடியாது என்று சொன்னவனை மாப்பிள்ளை தங்கை வீட்டுக்காரன் என்று கூட பார்க்காமல் ராவணன் சம்ஹாரம் செய்து அவனை கொன்று தீர்த்தான். அப்பொழுது என்ன இருக்கும், தங்கையாக இருந்தாலும் தன் கணவனை தனது அண்ணனான ராவணன் கொன்றானே என்கின்ற ஒரு கோபம், அது என்ன, ஒரு பெருத்த கோபம், அதனுடைய துக்கம். அண்ணனாக இருந்தாலும் நேரம் வரும் உன்னை பழி வாங்குகின்றேன் என்று காத்து கொண்டே இருந்தாள். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. பாசம் காட்டுவது போல இருந்து நேரம் வந்தது. சீத்தையை பார்த்து, சீத்தையை வைத்து ஒரு நாடகம் ஆடினாள். லக்ஷ்மணன் அங்கே அவனுடைய கைங்கரியத்தினால் மூக்கு அறுபட்டு சூர்ப்பனகை ராவணனிடம் போய் எப்படி கொளுத்தி போட்டாய் என்றால், நான் உனக்காக எல்லா பெருமாள் தனது திருமார்பிலே மகாலட்சுமியை வைத்து கொண்டிருக்கிறாள். சாக்ஷாத் பரமேஸ்வரன் பார்வதியினுடன் பாகம் பிரியாக, அதாவது ஆணும் பெண்ணுமாக தோன்றி இருவராக காட்சி கொடுக்கிறார். அர்த்தநாரீஸ்வரராக நீ சீத்தையை பெற்றுவிட்டால் நீ இந்திர பதவியை அடைந்து விடலாம் என்று உசுப்பு ஏற்றி விட்டாள். அதனுடைய ராவணனுடைய மாயை மயக்கம். அப்படிப்பட்ட சர்வ லட்சணங்களுடைய சீதையை கொண்டு வர வேண்டும். இப்படிப்பட்ட என் தங்கையை மூக்கு அறுத்து விட்டானே ராமன் என்று அந்த சீதையை கவர்ந்தான். செய்தது லட்சுமணன். ஆனால் லட்சுமணன் பேர் வரவில்லை. ராமன் நான் பார்க்கும்போது, சீத்தையை பார்க்கும்போது ராமன் செய்ததாக ரகசியமாக கூறிவிட்டாள். அதுதான் முன்கோபமானது, பேராசையானது, காம எண்ணமானது. அது பெரும் ஆபத்தில் முடிந்தது. அதற்கு காரணம், ஒரு பெண் தங்கையானாலும் ஒரு பெண்ணால் ராவணன் அழிந்தான். அதே இடத்திலே இங்கே கிருஷ்ணனுடைய அவதாரத்திலே சகோதரியானவள் இன்னொரு இடத்துல பிறந்து அந்த இரவிலே கிருஷ்ணரை அங்கே விட்டு இங்கே கொண்டு பெண் குழந்தையை வைத்து விட்டார்கள். 8வது குழந்தை பிறக்கும் பொழுதுதானே கம்சனுக்கு கெட்ட காலம் வரும் என்று தூக்கி எறிந்து செவுட்டில் அடிக்கும்போது துர்கா பரமேஸ்வரியாக இருந்து அந்த குழந்தையினுடைய சாபத்தையும் கொட்டி கொண்டு அவர்களை சிறையில் இரும்பு சொல்லுமே, கம்சனுடைய கோட்டை இன்றும் இருக்கிறது. அந்த கோட்டைக்குள்ளே, இரும்பு கோட்டைக்குள் வைத்து சித்திரவதை செய்த பாவமும், அங்கே ஏற்பட்ட தேவகியினுடைய வருத்தமும், குழந்தையை விட்ட பிரிந்த சாபமும், இப்படி கம்சன் பெண்ணாலே அழிந்தான். ராவணன் தன்னுடைய தங்கையான சூர்ப்பனகை மற்றும் சீதையினுடைய பெரும் சாபத்தினால் தன்னுடைய பதவி, ராஜ்யம், இறை தத்துவத்தை எல்லாம் கொண்ட ராவணன் அழிந்தான். ஆனால் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த சோத்தமங்கலத்திலே தவழ்ந்த கிருஷ்ணரை வைத்து பூஜை செய்வதும், சோத்தமங்கலத்திலே உள்ள சிவபெருமானுக்கு தகுந்த அபிஷேக ஆராதனைகள் செய்து நவநீதம் என்கின்ற வெண்ணையிலே கல்கண்டு சேர்த்து படைத்து தானம் கொடுப்பதும், சந்தான கோபால ஹோமம், புத்திர காமேஷ்டி யாகம், புருஷ சுக்த யாகம் இவைகளெல்லாம் செய்து வரும் பொழுது
அஸ்வமேத யாகம் செய்த பலனை விட அதிகமான நல் பலன்கள் கிடைக்கும். சோத்தமங்கலத்துடைய அடுத்த ஒரு பகுதி, ஒரு சில பகுதிகளில் இன்னும் விளக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு நன்றாக புரியும். இப்படி நீங்கள் தவழ்ந்த கிருஷ்ணரை வைத்து வழிபடுவதும், நாம் எல்லாவற்றிற்கும் தேவையில்லாமல் புரிந்து கொள்ளாமல் எதுக்கும் தலையாட்டி விடுகின்றோம். அதுபோல் தலையாட்டி விட்டு வாக்கை கொடுத்து விட்டு அதை செயல்படுத்தாமல் இருந்தாலும் தவறான வாக்குகளையும் கொடுக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி போட்டு நம்மை திருப்பி எப்படி போட்டாலும் நாம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒவ்வொரு வீட்டிலும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்று அந்த காலத்தில் இருந்தது. அதை எப்படி நீங்கள் கவுத்து விட்டாலும், சாட்சி விட்டாலும், பக்கவாட்டிலே நெருவாட்டிலே குப்பர நிமிர்ந்து தள்ளி விட்டாலும் அந்த பொம்மையானது நீ என்ன பண்ணாலும் நான் நிமிர்ந்து உட்காருவேன். அந்த ராஜாராணியை யார் வைத்து தினமும் அதையே நீங்கள் பார்க்கும் பொழுது எதையும் சொல்லி உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒரு விதமான ஆக்கப்பூர்வமான சக்தி இருக்கின்றது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை குழந்தைகளுக்கு நினைக்க வேண்டாம், பெரியவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அதிசயங்கள் அதில் இருக்கின்றது. இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த சோத்தமங்கலத்தினுடைய கதைகள், அதாவது மதுராபுரியிலே கிருஷ்ணன் பிறந்தது, இலங்காபுரி வாசன், ராவணனுடைய சரித்திரம் எப்படி இருந்து எப்படி சிதைந்தது என்பதற்கு இது மூல ஆதாரமான முதல் பகுதியாக வைத்து நாம் தேவகி சுதகோவிந்த வாசுதேவ ஜெகத்பதே தேகிமே தனயம் கிருஷ்ண துவாமகம் சரணம் கதகா தேவதேவ ஜெகநாதா வம்சபிருத்தி கரப்பிரபு தேகிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்வினம் என்று நிறைய இருக்கின்றது. இந்த மாசி மாத மகா சிவராத்திரிக்கு ரத்தன கம்பளம் வாங்கிய அனுபவிப்பவர்கள் அடுத்த தொலைபேசி எண்ணை நான் கொடுக்கும் பொழுது அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் சாத்துவதனால் பலன்களோ கோடி கோடியாக எந்த சிவாலயத்தையும் விட்டு வைக்கக்கூடாது. உலகம் பூராக, நாடு பூராக, ஊர் பூராக உள்ள சிறிய மற்றும் பெரிய புராதன பழமை வாய்ந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அத்தனையிலும் மகா சிவராத்திரி திருவாரூரை சுற்றியுள்ள பல இடங்களிலே குருவருளால் உத்தேசிக்கப்பட்டுள்ள இடங்களிலெல்லாம் அடுத்த பகுதியிலே குறிப்பிட இருக்கின்றோம். சிவராத்திரியை கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிலே வெளிச்சம், தெய்வ ஒளி, ஞான ஒளி, குரு ஒளி, பித்திருக்கள் ஒளி. இன்று குருவாரம் அருகே உள்ள ஜீவசமாதி, திருவிரிசல், பிருந்தாவனம், அதிஷ்டானம் இவைகளில் வழிபடுவதும் குரு காயத்ரி ஓதுவதும் காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஓம் ஹம்சஹம்சாய வித்மகே பரமஹம்சாய தீமகி தன்னோ ஹம்ச பிரச்சோதயாத் என்கின்ற மந்திரங்களை பெரியவர்கள், குழந்தைகள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் சொல்ல வேண்டும். கல்லூரி ஆசிரியர்கள் முதல் குழந்தைகள் வரை, மாணவர்கள் முதல் ஆசிரியர்கள் வரை எல்லோரும் ஓதினால் நல்ல ஞாபக சக்தி, அந்த சமயோஜித பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்கும். மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஓதுவதும், இன்று பெரிய அளவிலே ஊறு பெற்ற தட்சிணாமூர்த்திக்கு விளக்குகளை ஏற்றி கொண்டக்கடலை சுண்டல் படைத்து தானம் செய்வதும், கொண்டக்கடலை மேல் அகல் விளக்கை ஏற்றி வைத்து குரு காயத்ரி ஓதுவதும், குரு தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தியாக மஞ்சள் வஸ்திரத்தை சாத்துவதும், மஞ்சள் பூவை மாலையாக செய்து சாத்தி வழிபடுவதும், குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமோ நமகா என்று எல்லா வித்தைக்கும் குரு இருக்கின்றார் என்பதை நாம் உணர வைக்கும். ஆகையினால நித்திய தர்ப்பணம் என்பது முக்கியம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடையவர்களால் அருணாச்சலா.